வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை இல்லை. பாஜக திட்டம் தமிழுக்கு ஆபத்தை உண்டாக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். கேரள மாநிலம் களமச்சேரி பகுதியில் நிகழ்ந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 23 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் 10,000 காய்ச்சல் முகாம்கள் தொடக்கம். சென்னையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு நாளை விசாரணை. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அனிருதா போஸ் அமர்வு விசாரணை மேற்கொள்கிறது. விரிவான செய்திகள். மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை எதுவும் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த பேட்டியில் 2 ஆண்டுகளில் திமுக அரசு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை இன்று இந்தியாவை திரும்பி பார்க்கும் விதமாக தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்த அவர், மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை எதுவும் இல்லை என்றும், ஆட்சிக்கு வந்தாலும் சாதனைகளை காட்டி வாக்குகளை பெற முடியவில்லை என்றும், வெறுப்பு அரசியலை வைத்தே வாக்கு பெற நினைப்பதாகவும் தெரிவித்தார். பன்முகத்தன்மை கொண்ட இந்திய மாநிலங்களின் உரிமைகளை மதித்தல், மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துதல் போன்றவற்றில் நம்பிக்கை வைத்து இந்தியா கூட்டணி உறுதியாக இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், பாஜகவின் மதவாத அரசியலுக்கு எதிராக உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து மக்களின் பேராதரவுடன் வெற்றி பெறுவதே இந்தியா கூட்டணியின் தேர்தல் உத்தி என கூறினார். கேரளம் மாநிலம் களமச்சேரி பகுதியில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளம் மாநிலம் எர்ணாகுளம் அருகே களமச்சேரி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ மத கூட்டரங்கில் இன்று காலை மத வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. திடீரென அடுத்தடுத்து குண்டு வெடித்தது. இதில் பெண் ஒருவர் பலியானார். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அதில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. மத வழிபாட்டு அரங்கில் குண்டுவெடிப்பு எப்படி நடந்தது என கேரள காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருவர் உயிரிழந்து 2வரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதை உறுதி செய்த கேரள முதல்வர் பினராயி விஜயன், இது மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் விசை படகுகளில் சென்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்து வருகின்றனர். இதனிடையே அவ்வாறு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து கொள்கின்றனர். அதேபோல் இலங்கை கடற்கொள்ளையர்களும் மீனவர்களை தாக்கி அவர்களது மீன்கள் மற்றும் வலைகளை பறித்து சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 23 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைப்பிடித்தனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் 14 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் மீனவர்களின் படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கை கடற்படை கைது செய்த 37 மீனவர்கள் மற்றும் 5 படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை காலத்தில் 10,000 மருத்துவ முகாம்கள் நடைபெறுவது இதுவே முதல் முறை என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டெங்கு பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கொசுக்களை அழிக்கும் நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக டெங்கு ஒழிப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதி
1000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று 10,000 இடங்களில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இன்று முதல் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை 10 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் மழைக்கால நோய்கள் குறித்த பரிசோதனைகள், மருத்துவ சிகிச்சை உதவிகள் வழங்கப்படும். தற்போது வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 10,000 மருத்துவ முகாம்களை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், வடகிழக்கு பருவமழை காலத்தில் 10,000 மருத்துவ முகாம்கள் நடைபெறுவது இதுவே முதல் முறை என கூறினார். வடகிழக்கு பருவமழை மட்டும் இல்லாமல் கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை என்று தொடர்ச்சியாக அவ்வப்போது மழை பொழிந்து கொண்டும் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், தொடர்ந்து டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதும் என்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையை பொறுத்தவரை அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் டெங்குவுக்கென்று ஒரு தனி வார்டு ஒன்றும் உருவாக்கப்பட்டு அந்தந்த மருத்துவமனைகளின் இடவசதிக்கு ஏற்ப படுக்கைகள் அமைத்து தனி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. உலக சிக்கன நாள் வாழ்த்து செய்தியை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சிக்கனத்தின் இன்றியமையாமையை அனைவருக்கும் உணர்த்திடும் நாளாக அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் உலக சிக்கன நாள் என கொண்டாடப்படுவதை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைவதுடன் என் மனமார்ந்த வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடும்பமும் சிக்கனத்தை கடைபிடித்து சேமித்தால் அதன் வாயிலாக குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதுடன் அவ்வப்போது ஏற்படும் எதிர்பாரா செலவினங்களையும் சமாளித்திட இயலும் என்றும், சேமிப்பே ஒருவரின் எதிர்கால வாழ்க்கையை நம்பிக்கைக்குரியதாக மாற்றுகிறது. சேமிப்பு மட்டுமல்ல, அதை சரியான விதத்தில் முதலீடு செய்வதும் முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். உலக சிக்கன நாள் கொண்டாடப்படும் இவ்வேளையில் மக்கள் தங்கள் சேமிப்புகளை அஞ்சலக சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்து அதன் மூலம் தங்கள் வாழ்வில் வளம் சேர்ப்பதுடன் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணை புரிந்திட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிறையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நிலையில் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜி ஆரோக்கியமாக இருப்பதாகவும் மருத்துவ சிகிச்சை காரணங்களுக்காக ஜாமீன் வழங்க முடியாது என ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெளிவுபடுத்தி உள்ள நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்களின் அறிக்கைகளும் செந்தில் பாலாஜி தனியார் மருத்துவமனை சிகிச்சை அவசியம் என குறிப்பிடப்படவில்லை எனவும் அமலாக்கத்துறை வாதிட்டது. இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதற்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை நாளை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் அனிருதா போஸ் மற்றும் பீலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்க உள்ளது. ஆரியம் திராவிடத்தின் வரலாறு குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதது ஏன் என்று தெரியவில்லை என அமைச்சர் பொன்முடி வினா எழுப்பியுள்ளார். அமைச்சர் பொன்முடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆரியம் திராவிடத்தின் வரலாறு குறித்து படித்தவர்களுக்கு மட்டுமின்றி படிக்காதவர்களுக்கும் நன்கு தெரியும் என்றும், அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்தி வரும் அவருக்கு தெரியாதது ஏன் என்று தெரியவில்லை என அமைச்சர் பொன்முடி வினா எழுப்பியுள்ளார். ஆரியம் திராவிடத்தின் வரலாறு குறித்து இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர் எப்படி அந்த இயக்கத்திற்கு வந்தார் என்றே தெரியவில்லை என கூறினார். மேலும் ஆரியம் திராவிடம் பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார்.
மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் விரைவில் நோயை கண்டறிந்து குணப்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நடைபயணத்தில் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நைட்ரஜன் நிறைந்த பிங்க் பலூன் பறக்கவிட்டும் சினிமா பாடல்களுக்கு நடனமாடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக முக்கியம் என கூறினார். இந்த காலை இங்கே நிறைய சர்வைவர்ஸ் வந்திருக்கிறாங்க. பிகாஸ் டு எக்ஸ்டெண்ட் சப்போர்ட் for cancer patients is very very important. The providers nu solra all the extended family support is very crucial for them. அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் ஓடு அப்படி நீங்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் உங்கள் அருகிலே இருந்து அதை எப்படி நீங்கள் கடந்து செல்வது என்பதை சொல்லி தருகிறோம் என்று இவர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கின்ற அதற்கான விழிப்புணர்வை தருகின்ற இந்த நடைபயணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. காற்று மாசு ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் ரீனா குப்தா டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காற்று மாசு காரணமாக வட இந்தியாவில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசிடம் எந்த திட்டமும் இல்லை எனவும் கூறினார். தற்போது டெல்லியில் உள்ள கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு மட்டுமே பல்வேறு அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைக்க வலுவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், இதனால் கடந்த சில ஆண்டுகளில் டெல்லியின் காற்றின் தரம் 30% முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். தீபாவளி பண்டிகைக்காக ஆம்னி பேருந்துகளில் 5% கட்டணம் குறைக்கப்பட்ட நிலையில் புதிய கட்டண விவரம் வெளியாகி உள்ளது. கடந்த ஆண்டு 25% மற்றும் இந்த ஆண்டு 5% என 2 ஆண்டுகளில் 30% கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர், ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச தொகையை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை நாகர்கோவில் குறைந்தபட்ச கட்டணம் 2211 ரூபாயும் அதிகபட்ச கட்டணம் 3765 ரூபாய் என்றும், சென்னை நெல்லை குறைந்தபட்ச கட்டணம் 1960 ரூபாயும் அதிகபட்ச கட்டணம் 3268 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரை குறைந்தபட்ச கட்டணம் 1363 ரூபாயும் அதிகபட்ச கட்டணம் 1895 ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேலம் இடையே ஆம்னி பேருந்துகளின் குறைந்தபட்ச கட்டணம் 1363 ரூபாயும் அதிகபட்ச கட்டணம் 1895 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சேலம் இடையே 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் விமான சேவை தொடங்கியது. சென்னை சேலம் இடையே இயக்கப்பட்டு வந்த விமான சேவை கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டது. இதனிடையே சென்னை சேலம் இடையே விமான சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் சென்னை சேலம் இடையே 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பாதிப்பு காரணமாக சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் தினசரி விமான சேவையை தொடங்க முன் வந்துள்ளது. சென்னையில் இருந்து காலை 11:20 மணிக்கு புறப்பட்ட விமானம் பகல் 12:30 மணிக்கு சேலம் சென்றடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வப்பெருந்தகை ஆய்வு மேற்கொண்டார். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், அரசு மருத்துவமனை, குறிஞ்சி ஆண்டவர் கோவில் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த செல்வப்பெருந்தகை, கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் நிலைய பயணியாளர்களை நிரந்தரமாக நியமிப்பது குறித்தும் மருத்துவமனை குறைகளை போக்க மருத்துவத்துறை செயலாளரிடம் இது குறித்து பேசி பரிந்துரை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லா மருத்துவமனைகளையும் டாக்டர்ஸ், செவிலியர் ஷார்டேஜ் இருக்கிறது, நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ தயாராகி இருக்கிறார்கள். அந்த வேலைக்கு அவர்கள் எடுத்த பிறகு கண்டிப்பாக அதை நிறைவேற்றும். நாங்களும் இதை பரிந்துரை செய்வோம். மாதம் ஒரு முறை நடக்கின்ற கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளரை அழைத்து நீங்கள் சொன்ன இருமல் மாத்திரை, எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிற டெக்னீஷியன் பற்றாக்குறை, இது எல்லாத்தையும் நாங்கள் அவர்கிட்ட பேசி பரிந்துரை செஞ்சு உடனே நியமிக்கிறோம்.
மயிலாடுதுறை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக குத்தாலத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. போட்டியில் மயிலாடுதுறை, திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. போட்டியை மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குத்தாலம் கல்யாணம், அன்பழகன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த அசநெல்லிக்குப்பம் கொசத்தலை ஆற்றில் இருந்து மாட்டு வண்டியில் மணல் கடத்துவதாக நெமிலி காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நெமிலி காவல்துறையினர் நள்ளிரவு 12 மணி அளவில் அசநெல்லிக்குப்பம் பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது கொசத்தலை ஆற்றில் மாட்டு வண்டிகளில் மணல் அள்ளி கொண்டிருந்தவர்கள் காவலர்களை கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த மாரி, வேலாயுதம், மணிகண்டன், சுந்தரன் என்பதும் அனுமதியின்றி மாட்டு வண்டிகளில் மணல் அள்ளியதும் தெரிய வந்தது. இதையடுத்து 4 மாட்டு வண்டிகளை மணலுடன் பறிமுதல் செய்த காவல்துறையினர் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புவி வெப்பமடைதல் மற்றும் போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. சட்டக்கல்லூரி மாணவர் ராகுல் கணேஷ் தனது நடைப்பயணத்தை ஆம்பூரில் இருந்து தொடங்கி வேலூர் வரை மேற்கொள்கிறார். பூமி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 52 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் மேற்கொள்கிறார். ஆம்பூர்ல இருந்து நம்ம வேலூர் மாவட்டம் நடைப்பயணம் எதுக்காக பண்றேன் அப்படின்னு புவி வெப்பமடைதல் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வுக்காகவும் நான் வந்து அதை பண்றேன். புவி வெப்பமடைதல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட நாடு மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலுமே ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிற புவி வெப்பமடைதல். இது வந்து நம்ம தடுக்கிறதுக்காக என்னென்ன நடைமுறை ஏற்படுத்தணும், இது வராமல் நம்ம எப்படி முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும். ஏன்னா இது வந்து காலத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பூமியே இது ரொம்ப வெப்பமடைதல் ஆகிறதுனால எல்லா நாடுமே இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான வந்து ஐநாவும் வந்து நம்ம ஐநா சபையும் வந்து இதுக்காக நிறைய வந்து பாடுபட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலுமே இதுக்காக எடுத்துருக்காங்க. நம்மளால முடிஞ்சது சில வந்து சரியாக செஞ்சாவே அதை நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நிறைய மாற்றலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்புறம் இப்போ நிறைய வந்து அந்த ஃப்ளாட் போடுறதுக்காகவும் பில்டிங் கட்டுறதுக்காகவும் நிறைய வந்து மரம்லாம் வெட்டிடுறாங்க. மரம் எல்லாமே வெட்டி இடமா இது பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு மரம்லாம் வெட்டாமல் மரம்லாம் நம்மளை ஒரு மரம் நட்டு பராமரிச்சாவே நமக்கு வந்து நிறைய மாற்றலாம். புவி வெப்பமடைதல் நம்ம நிறைய தடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வேலூர் வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் 52 கிலோமீட்டர் வரைக்கும் நான் தொடர் நடைப்பயணம் வந்து மேற்கொண்டு இருக்கேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் KMG கலை அறிவியல் கல்லூரியில் தனியார் துறையின் வேலைவாய்ப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவங்கி வைத்தார். முகாமில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பங்கேற்ற நிலையில் 75 தனியார் நிறுவனங்களில் மொத்தம் 548 பேருக்கு பணி ஆணைகளை ஆட்சியர் வழங்கினார். விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் இதுபோன்று தனியார் வேலைவாய்ப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தரமற்ற சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கலவை இயந்திரத்தை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் ராவந்தவாடி பகுதியில் உள்ள அம்மன் கோவில் தெருவில் சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் சிமெண்ட் சாலை கையாலே பெயர்ந்து எடுக்கக்கூடிய அளவில் தரமற்ற சாலையாக முற்றிலும் நொறுங்கிவிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவங்குவதற்கு வந்த கலவை கலக்கும் வாகனத்தை முற்றுகையிட்டு தரமான சாலை அமைக்க வேண்டி அப்பகுதி மக்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதோடு தொடர்ந்து சமாதானம் பேச வந்த ஒப்பந்ததாரரையும் தொழிலாளர்களையும் விரட்டி அடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு கிராமத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமை புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் துவக்கி வைத்தார். இதில் கண் மருத்துவ பரிசோதனை, அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ சிகிச்சைகள், பொது மருத்துவம், தோல் நோய்களுக்கான சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டது. அதேபோல் வேலூர் கொணவட்டத்திலும் ACS மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் மருத்துவ முகாமானது நடந்தது. இதனை ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஞானசேகரன் துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் உள்ள கலைமகள் கல்லூரியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது.
சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் முதல் நாள் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதிலும் உள்ள 489 அரசு பள்ளிகளில் இருந்து 2000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். நடனம், பாட்டு, இசை, கவின்கலை உள்ளிட்ட தனி மற்றும் குழு திறனை வெளிப்படுத்தும் விதமாக 81 வகையான போட்டி நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய வட்டார அளவில் நடத்தப்பட்ட கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்று மாவட்ட போட்டிக்கு தகுதி பெற்ற 2051 மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இதில் வெற்றி பெற்றும் மாணவ மாணவிகள் மாநில அளவில் சென்னையில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநகர் அண்ணாமலை கோயிலில் அன்னாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வேத மந்திரங்கள் முழங்க அன்னாபிஷேகம் நடத்தப்பட்டு தீப ஆராதனை விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று ஆகம முறைப்படி அனைத்து சிவன் ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. லியோ படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு காவல்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் லியோ. படத்தில் அர்ஜுன், சஞ்சய் தத், த்ரிஷா, பிரியா ஆனந்த், மன்சூர் அலிகான், மிஷ்கின், கௌதம் வாசுதேவ் மேனன், சாண்டி, மேத்யூ தாமஸ் உள்ளிட்ட பலர் நடத்தியுள்ளனர். லியோ திரைப்படம் முதல் வாரத்தில் உலக அளவில் 461 கோடி வசூல் செய்துள்ளதாக படக்குழு தெரிவித்தது. மேலும் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் வாரத்தில் அதிக வசூல் செய்து லியோ திரைப்படம் சாதனை படைத்துள்ளதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் படத்தின் வெற்றி விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கு பாதுகாப்பு கோரி காவல்துறைக்கு பட தயாரிப்பு நிறுவனம் கடிதம் அனுப்பியுள்ளது. தற்போது இது தொடர்பாக காவல்துறை தயாரிப்பு நிறுவனத்திற்கு விவரங்களை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் வெற்றி விழா கொண்டாட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிவடையும் என்றும் எவ்வளவு டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன என கேள்வி எழுப்பியுள்ளது. காவல்துறை பாதுகாப்பு அல்லாமல் தனியார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்றும் பங்கேற்கும் முக்கிய விருந்தினர்களின் தகவல்களை அளிக்குமாறு காவல்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. மேட்டூர் அணை நீர்வரத்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி 4044 கன அடியாக சரிந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4207 கன அடியிலிருந்து வினாடிக்கு 4044 கன அடியாக சற்று குறைந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 18.73 TMC ஆக உள்ளது. இதனிடையே கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு 4வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் கால்வாயில் 567 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. கபினி அணையிலிருந்து தொடர்ந்து 300 கன அடி தண்ணீர் மட்டுமே காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் இன்று 14 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசாவில் மீண்டும் இணைய சேவை படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது.
பாலஸ்தீன ஆதரவு பெற்ற ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான போர் 3வது வாரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காசா மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இதனிடையே காசாவில் தடை செய்யப்பட்டிருந்த இணைய சேவை மீண்டும் படிப்படியாக தற்போது வழங்கப்பட்டு வருவதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் காசாவிற்கான இணைய சேவை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தாக்குதலில் துண்டிக்கப்பட்டிருந்த தொலைத்தொடர்பு கேபிள்கள் சரி செய்யப்பட்டதால் இணைய சேவை மீண்டும் கிடைப்பதாகவும் படிப்படியாக அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் எனவும் பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை இல்லை. பாஜக திட்டம் தமிழுக்கு ஆபத்தை உண்டாக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். கேரள மாநிலம் களமச்சேரி பகுதியில் நிகழ்ந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 23 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் 10,000 காய்ச்சல் முகாம்கள் தொடக்கம். சென்னையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு நாளை விசாரணை. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அனிருதா போஸ் அமர்வு விசாரணை மேற்கொள்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.